வேண்டியது இருக்கு சார். சரி. அப்படியே போயிட்டு அகைன் வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நேரா அது மாத்தி இங்க டிச் வச்சிரலாம். ஆனா என்னன்னா தினமலை நம்ம சொல்றோம். சரி. இன்னொரு ரூட் ஜவுபர்னா நான் பார்க்கல சார். ஆனா சார் வந்து சிஸ்டத்துல காமிச்சாங்க. ஆமா மேடம். நான் வந்து இந்த இது கடைசில நானே இப்போ அந்த இடத்துல இதே மாதிரி ரோடு இருக்கா சார்? இந்த மாதிரி ரோடு இருக்கு, அமைப்பு இருக்கா? நம்ம எடுக்கணும் மேடம். ஆனா இடம் இருக்கா? இடம் இருக்கு. அதுவும் நம்ம 4 ஏக்கர் இது வாரி 4 ஏக்கர் ஃபாரஸ்ட் பண்ணாங்க. ஃபாரஸ்ட் இருக்காங்க. ஐயோ ஒரு நிமிஷம். ஆமா யாரோ இங்கே இந்த ஒரு பையன் அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும். நல்ல இடம் அமைஞ்சிருக்குது. ரோடு மட்டும் ஆமாம் ரோடு மட்டும் பண்ணி கொடுத்தோம்னா வாங்க. ஃபாரஸ்ட் உள்ளே இருந்தாங்க சார். நான் கை காமிச்சு ஃபோன் அடிக்கலையா? இது வந்து ஃபாரஸ்ட்லாம் வரீங்க சார்? அவங்க இதில் தான் வந்து ஆனால் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பட்டினம் பீச் கடற்கரை ஓரத்தில் வந்து அடிப்படை வசதிகள் வந்து சிலவற்று இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து அதிக அளவில் வந்து மக்கள் வந்து பயன்பெறுறாங்க. ஆனால் வந்து சில அடிப்படை தேவைகள் வசதிகள் இல்லாமல் இருக்கிறதுனால அதை ஆய்வு பண்ணுறதுக்காக மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்ற அலுவலர்களும் வந்திருக்கோம். இதில் வந்து முக்கியமான விஷயமாக வந்து பார்க்கும்போது நம்மளோட சாலை வசதி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் போகிறதுக்கு ஒரு சாலையும் திரும்பி வெளியேறுவதற்கு இன்னும் மற்றொரு சாலை, அது மட்டும் இல்லாமல் அடிப்படையான பார்க்கிங் வசதி, அதுக்கப்புறம் பீச்சில் இருக்கிற அடிப்படை வசதிகளான குளியலறை, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஆர்ஓ, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த மாதிரியான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆய்வு போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். போதும் தானே சார்? தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த பேராவூரணி தொகுதியில் அமைந்திருக்கின்ற புதுப்பட்டினம் கடற்கரை மிக அழகான கடற்கரை. நமது சென்னையில் அருகே இருக்கின்ற கோவளம் பீச் போல் மிக ஒரு அருமையான பீச் ஆகும் இது. இதுக்கு வந்து பாதை அமைவதற்கு நம்ம ஆர்டிஓ தலைமையில் எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட்டு எல்லா ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அதே போல் இந்த யூனியன் சேர்மன் முத்துமாணிக்கம் வந்திருக்காரு, பிடிஓக்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த பாதை வந்து அந்த கிராமத்தை, புதுப்பட்டினம் கிராமத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படி பாதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். 2 வழி பாதையாக பார்த்துருக்கோம். ஒரு பீச்சுக்கு போகிற ஒரு வழி, திரும்பி வர்றதுக்கு ஒரு வழி. அது மாவட்ட ஆட்சித்தலைவர் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இந்த பகுதி ஒரு டூரிஸ்ட் பகுதியாக உருவாக்க வேண்டும் என்று. இதனை நிச்சயமாக நமது தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இந்த சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் மூலமாக இந்த புதுப்பட்டினம் பீச்சை ஒரு மிகச்சிறந்த பீச்சாக உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதி பூண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்.